ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் கியூப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலான ஆர்கேமி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆர்கேமி என்ன ஆர்கேமின்னு நான் உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிக்கலன்னா பரவாயில்ல, நானே சொல்கிறேன். இன்றைக்கி பொங்கல் அப்போ என்ன ஸ்பெஷலாக செய்வோம், எதை பற்றி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஆர்காமி புல் தான் பண்ண போகிறோம். நீங்களே பாருங்கள். அதோட டெய்ல், அதோட கால், அதோட ஹார்ன்ஸ், அதோட ஹெட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சரி வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். சரி எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் ஒரு லைனும், அடுத்து இந்த இடத்துல ஒரு லைனும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளாப்பை ரெண்டு சைடும் ஒரே மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளாப்பையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு இதையும் செஞ்சதுக்கப்புறம் இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இதை நம்ம அப்படி பாதியாக மடிச்சுட்டு இந்த இதையும் நம்ம பாதியாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இதை எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இது வரையும் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி மடித்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இந்த லைனை தொடுற மாதிரி இங்கேருந்து இப்படி மடிச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் செய்யணும். அதுக்கு முன்னாடி இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லைன் இந்த லைனை டச் ஆகிற மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் அதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மடிச்சுட்டு
இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சு காட்டுறேன். இப்படி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த லைன்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் வச்சு மடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டோம். முடித்ததுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் ஒரு ஹோல்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி 2 பக்கமும் செஞ்சுட்டோம். செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்படி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபோல்டு இப்படி பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து நம்ம இங்கே பண்ண மாதிரியே இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இதோட டெயில் வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இதோட ஹெட்டு பண்ண போகிறோம். இது பேக் லெக்ஸ், இது டெய்லு, இதோட தலை பண்ண போகிறோம். இது இந்த மாதிரி ஒரு பாதியை மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி மடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைன் இந்த லைன் இங்கே ஸ்ட்ரைட் லைனை டச் ஆகிற மாதிரி இப்படி வச்சு மடிச்சுக்கோங்க. இப்படி வர மாதிரி இப்படி மடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் 2 இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்த இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு லைன் இருக்கும். இந்த லைனில் இந்த லைன் டச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே இன்சைடில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மடிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிவிட்டு அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்படி இந்த லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இதில் இந்த லைன் இந்த லைன் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மாதிரி இங்கே ஃபோல்ட் பண்ண மாதிரியே
இந்த பக்கமும் செஞ்சுக்கலாம். ஓகே, செஞ்சிட்டோம். அடுத்து வந்து இந்த டிப்பை லைட்டாக இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி ஃபோல்ட் போகிறோம். அவ்வளோதான். அடுத்து வந்து இதோட ஹார்ன் செய்ய போகிறோம், இதோட கொம்பு பண்ண போகிறோம். ஓகே, செஞ்சுட்டோம். இதை வந்து இது எப்படியே இருக்கட்டும். இந்த கடைசியில் மடித்து போட்டுக்கலாம். லைட்டாக கேர்வாக மடிக்கணும், இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ வந்து இதோட ஃப்ரண்ட் லெக்கை வந்து நல்லா பண்ண போகிறோம். இது எப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ஓகே. அடுத்துட்டு வந்து ஓகே, இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதே மாதிரியும் அந்த பக்கமும் செய்யணும், அந்த பக்கமும் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. 2 லெக்ஸும் வந்துடுச்சு. அதே மாதிரி பின்னாடியும் லைட்டாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி இந்த பக்கமும் செஞ்சுக்கலாம். ஓகே, செஞ்சிட்டோம். அடுத்து வந்து இதோட வால் லைட்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல லைட்டாக இப்படி உள்ளே மடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம புல் செஞ்சிட்டோம். அடுத்து இந்த ஹார்னை லைட்டாக கர்வ் பண்ணி விட்றேன்னு சொல்லியிருந்தேன், அதை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புல் செஞ்சிட்டோம். இதிலே பாருங்கள், இந்த டெய்ல், லெக்ஸு, ஹார்னு, ஃபேஸ், நோஸ் அவங்களுக்கே தெரியும். அடுத்து இந்த இடம் இது அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையுமே செஞ்சிட்டோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஆர்காமிக்ஸ் வேணும்னா இது செஞ்சால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.